ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் வித் பிரித்திகா. இன்றைக்கி உங்களோட என்ன ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸு ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதை ஸ்டிச் பண்ண கொடுக்க கிளம்புறது போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல நமக்கு வந்து வீடியோவே எடுக்க முடியல, சரியான ரஷ்ஷாகவும் வேறு இருந்துச்சு, அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு அந்த பெட்டி துணி வைக்கிற ப்ராசஸ் எல்லாம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் அந்த ப்ரொசீஜர்லாம் வந்துட்டு பண்ணிகிட்ருந்தோம். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா என்கிட்ட சாரீ கலெக்ஷன்ஸே மோஸ்ட்டாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட ஒரு 10 சாரீஸ் இருக்கிறதே ரேர் தான். அதாவது எனக்குன்னு நான் எடுத்த சாரீஸ் பார்த்திங்கன்னா, போன வருஷம் எங்கள் அக்கா மேரேஜ்க்காக ஒரு 2 சாரீ எடுத்திருந்தேன். அது மட்டும்தான் என்கிட்ட எனக்குன்னு எடுத்த சாரீ கலெக்ஷன்ஸு. அதுக்கப்புறம் என்னோடய ஏஜ் அட்டன் பண்ண சாரீஸ் ஒன்று, அவ்வளோதான். மித்தபடி என்கிட்ட சாரியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால சரின்னு ஒரு 6 to 7 சாரீஸ் வந்துட்டு மம்மி இப்போ எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அக்கா மேரேஜ் டைமில் ஒரு சில சாரீஸ் எல்லாமே வந்துட்டு எனக்குன்னு எடுத்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ அது எனக்கு இப்போ தான் தெரியும், இப்போ தான் சொன்னாங்க. அதெல்லாம் வந்துட்டு நீ ஸ்டிச் பண்ணிக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது இப்போது வந்துட்டு நம்ம சாரீஸ் எல்லாம் கிட்டத்தட்ட நியூ சாரீஸும் சேர்த்து நான் சொல்கிறேன், ஒரு 20 சாரீஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்போ நம்ம ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சுடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 செட் குர்த்தி வந்துட்டு பேண்ட்டு ஷால் டாப் அந்த 3 செட்டாக வர மாதிரி 3 செட் குர்த்தி வந்து ஒரு 2 எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் ஒரு மேக்ஸி மாதிரி அது நெட்டில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டாப் ஒன்று எடுத்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு 3 டாப் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கேன். இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த சாரீ தான் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் காமிக்கிற சாரீ தான் வந்துட்டு நான் வந்து வீட்டிலேருந்து மண்டபத்துக்கு கட்டிட்டு போகிறோம் இல்லையா, அதுக்காக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா எல்லா சாரீஸுமே வந்து அந்த மறுவீடு போகிறது வரதுக்கு அந்த மாதிரி காட்டுறதுக்காக தான் இப்போ சாரீஸே எடுத்திருந்தேன். இது எல்லாமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண காங்கேயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். ஸோ அங்கே அக்கா வீட்டு பக்கத்தில் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு நல்லா ஸ்டிச் பண்ணுறாங்க, ஆரி ஒர்க்கெல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்காட்டி சரி நம்ம மேரேஜ் ப்ளவுஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ஒன்று சாம்பிளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நானும் அங்கேயே ரெஃபர் பண்ணி அங்கேயே போயிட்டோம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த சுடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மள்கிட்டயே வந்துட்டு மிஷின் இருக்குது, பவர் மிஷின் இருக்குது. அதனால சுடியெல்லாம் டக் பிடிக்க வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அது எல்லாமே நானே டக் அடிச்சிடுவேன். மற்றபடி இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது, அப்புறம் இந்த ஃபால்ஸ் வைக்கிற விஷயம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா கடையில் தான் ஷாப்புக்கு தான் போய் கொடுக்கணும். இப்போ வந்து ஷாப்புக்கு தான் கிளம்பிட்டோம். அந்த எல்லோ கலர் ப்ளவுஸ் வந்துட்டு நான் அளவு ப்ளவுஸாக அதை தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். இப்போதைக்கு ஒரு ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம், சாம்பிள் பார்ப்போம் எப்படி நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக ஒரே ஒரு ப்ளவுஸ் சிம்பிளாக ஸ்டிச் பண்ணி கேட்டிருக்கோம். அதுவும் வந்துட்டு ஒரு 2 days டைம் கேட்டிருக்காங்க. ஓகேனாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.